வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. காவிரி ஆற்றின் ஒரு பிரிவான வீரசோழன் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையம். தஞ்சை டெல்டா பகுதிகளுக்கான நெல் ஆராய்ச்சியினை மேற்கொண்டு வரும் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் வரலாறும் ஆராய்ச்சி பணிகளையும் குறித்து விளக்குகிறார் இந்நிலையத்தின் இயக்குனர் முனைவர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள். இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமருதூர் வட்டத்தில் பல ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு முக்கியமான நெற்பயிர் சார்ந்த ஒரு ஆராய்ச்சி மையமாக இருப்பது மட்டுமல்லாது, தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து நெல் சம்பந்தமான ஆராய்ச்சிகளையும் ஒருங்கிணைந்து செயல்படும் ஒரு முக்கிய நெல் ஆராய்ச்சி மையமாக இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய 2 மண்டலங்களிலே இது 2வது மண்டலத்தினுடைய இயக்குநரகமாகவும் செயல்பட்டுருக்கு. அதாவது கோவையில் ஒரு இயக்குநரகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2வது இயக்குநரகம் ஆடுதுறையை தலைமையிடமாக கொண்டு இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்திலே இயக்குநரின் கீழே இயங்கி வருகின்றது. இந்த நிலையத்திற்கு கீழே 14 ஆராய்ச்சி நிலையங்கள், காவிரி பாசன பகுதியில் இருக்கின்ற ஆராய்ச்சி நிலையங்கள், வடகிழக்கு மண்டலத்திலே இருக்கின்ற ஆராய்ச்சி நிலையங்கள் ஆக மொத்தம் 14 ஆராய்ச்சி நிலையங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை, நிர்வாக பணிகளை ஒருங்கிணைத்து செயல்படும் மண்டலம் 2னுடைய தலைமையிடமாக, அதாவது இயக்குநரமாகவும் இந்த ஆடுதுறை தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த நிலையத்தை உங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் ஆடுதுறையில் நாங்கள் ஆற்றுகின்ற பணிகளை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுன்னா, நான் இங்கே இருந்தபடியே சொல்வதை விட நம்ம அப்படியே அந்த நிலையத்தை சுற்றி பார்த்துக்கிட்டு அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சி திடல்களையும் பார்த்துக்கிட்டே சொன்னோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதை புரிந்து கொள்வதற்கும் ரொம்ப ஏதுவாக இருக்கும். நம்ம இப்போ அந்த எங்களுடைய ஆராய்ச்சி பணிகள்லாம் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக நம்ம அப்படி பேசிக்கிட்டே போய் எல்லாத்தையும் பார்ப்போமா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கட்டிடம்தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய மண்டலம் 2 மற்றும் தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் இயக்குநரகத்தினுடைய நிர்வாக கட்டிடத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிர்வாக கட்டிடம் இயக்குனர் தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 ஆராய்ச்சி நிலையங்கள் நடைபெறுகின்ற ஆராய்ச்சி மற்றும் நிர்வாகத்தை ஒன்றிணைத்து கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த நிர்வாக கட்டிடம் இங்கே செயல்பட்டு இருக்கு. அந்த கட்டிடத்தை முன்னாடி தான் நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்துக்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு உண்டு. 1912ஆம் ஆண்டு மயிலாடுதுறையில் அருகில் இருக்கிற மங்கை நல்லூருங்கிற ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயினுடைய வயலில் தான் முதல்ல ஒரு நெல் ஆராய்ச்சிக்கு அப்படின்னு ஒரு தனியார் வயலில் தான் இந்த ஆராய்ச்சியை முதல்ல துவக்கியிருக்காங்க. 1912 அங்கிருந்த நிலையமானது மாற்றப்பட்டு 1922ஆம் ஆண்டு ஆடுதுறையில் பேடி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டேஷன், அதாவது நெல் பரிசோதனை நிலையம்ங்கிற பெயரில் 1922 இங்கே இந்த நிலையம் செயல்பட துவங்கியது.
அதற்கு பிறகு ஒரு பரிணாம வளர்ச்சிங்கிற மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் இந்த நிலையம் படிப்படியாக உயர்ந்து காவிரி பாசன பகுதி விவசாயிகள் மட்டுமல்லாது தமிழக நெல் விவசாயிகள் அனைவருக்குமே வந்து இந்த நிலையம் ஒரு பழைய சிறந்த பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது. 1962 இந்த ஆடுதுறை நெல்லாராய்ச்சி மையமாக இருந்தது மண்டல ஆராய்ச்சி நிலையமாக, அதாவது காவிரி பாசன பகுதியை உள்ளடக்கிய 12 மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு காவிரி பாசன பகுதியினுடைய மண்டல ஆராய்ச்சி நிலையமாக இது உயர்வு பெற்றது 1962ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு 1973ஆம் ஆண்டு கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு ஆராய்ச்சி மையத்தை, யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர்னு சொல்லுவாங்க, பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம் ஒன்றை முதலாக இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்தில் ஆடுதுறையில் 1973 துவக்கினாங்க. பிற்பாடு என்ன நடந்தது என்றால், இந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்தையும் அரசிடம் இருந்த மண்டல ஆராய்ச்சி நிலையத்தையும் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம் URC என்று சொல்லக்கூடிய மண்டல பல்கலைக்கழகத்துடைய ஆராய்ச்சி மையத்தையும் ஒன்று சேர்த்து இதனை 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் என்று பெயரிட்டார்கள். 1981 இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் சிறப்பாக செயல்படுவதற்கு மத்திய அரசு ஒரு பெரிய உதவியை செய்தது. 1980ஆம் ஆண்டு புதுடில்லியில் உள்ள இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ஒரு முக்கியமான திட்டத்தை செயல்படுத்தியது. அதாவது தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி திட்டம், NARP என்று சொல்லக்கூடிய தேசிய வேளாண்மை ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி திட்டத்தின் மூலமாக குறிப்பாக ஆடுதுறை தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்துக்கு நீங்கள் இப்போ பார்த்த இந்த நிர்வாக கட்டிடம் கட்டுவதற்கு மட்டுமன்றி அலுவலர்கள் குடியிருப்பு கட்டுவதற்கும் பயிற்சியாளர்கள் இல்லத்தை கட்டி கொடுப்பதற்கும் அந்த திட்டத்தின் கீழே இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் 1981ஆம் ஆண்டு உதவி செய்தது. ஸோ இந்த படிப்படியாக இந்த திட்டத்தின் மூலமாக இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையம் வளர்ச்சி அடைந்து 1985ஆம் ஆண்டு முதல் இந்த ஆடுதுறையில் இயங்கிக் கொண்டிருந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையமானது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு இயக்குநரகமாகவே 1985ஆம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் 1922 இந்த ஆடுதுறையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறிய ஒரு ஆராய்ச்சி மையம் இன்று ஒரு இயக்குநரகமாக மாறி செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையம் நான் ஏற்கனவே சொன்னது போல காவிரி பாசன பகுதியில் உள்ள நெல் விவசாயிகளுக்கு நெல் மற்றும் நெல் சார்ந்த பயிர்கள் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். நெல்லுக்கு அடுத்தபடியாக இந்த பகுதியிலே குறிப்பாக உளுந்து, பயறு, சோயா முச்சை, பருத்தி இது போன்ற பயிர்களெல்லாம் இந்த நெல் தரிசு பயிராக இங்கே விளைவிக்கின்றார்கள். ஸோ இந்த மையத்தினுடைய முக்கிய நோக்கம் நெல் ஆராய்ச்சியை ஒருங்கிணைத்து நெல் உற்பத்தியையும் விவசாயிகளுடைய நெல்லிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாது நெல் சார்ந்த இந்த பயிர் திட்டத்துக்கே விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து ஆராய்ச்சி சார்ந்த நல்ல தொழில்நுட்பங்களை உருவாக்கி ரகங்களை உருவாக்கி கொடுப்பது தான் இந்த மையத்தினுடைய முக்கியமான நோக்கம். நமது தட்பவெப்ப மண்டலங்களில் முக்கியமான மண்டலமாக இருக்கக்கூடிய இந்த காவிரி பாசன மண்டலம் மற்றும் வடகிழக்கு பருவமண்டலம் இந்த மண்டலங்களில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்களை ஒருங்கிணைத்து ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்கத்தை விரிவுபடுத்துவதிலும் இந்த நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சி நிலையத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்போ ஒன்று சொல்கிறேங்க. ஒன்று வந்து தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய மண் மற்றும் நீர் மேலாண்மை ஆராய்ச்சி நிலையம், அப்புறம் புதுக்கோட்டை அருகில் வம்பனில் இருக்கக்கூடிய தேசிய பயிர் வகை ஆராய்ச்சி நிலையம், அப்புறம் திருச்சி மாவட்டம் சிறுகமணியில் இருக்கக்கூடிய கரும்பு ஆராய்ச்சி நிலையம், அப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டையில் இயங்கி கொண்டிருக்கின்ற பருத்தி ஆராய்ச்சி நிலையம், கடலூரில் இயங்கி கொண்டிருக்கின்ற கரும்பு ஆராய்ச்சி நிலையம், விருதாச்சலத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற மண்டல ஆராய்ச்சி நிலையம், திண்டிவனத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிலையம், பாலூர் என்ற இடத்துல இயங்கி கொண்டிருக்கின்ற காய்கறிகள் ஆராய்ச்சி நிலையம், வேலூர் மாவட்டத்தில் விரிஞ்சிபுரங்கிற இடத்துல வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் ஒன்று சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு. இது தவிர தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பாமாயில் மரத்துக்காக ஒரு சிறப்பு மகத்துவ மையம் நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மையமும் இந்த இயக்குநரகத்தின் கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு நெல் ரகத்தை, புரட்சிகரமான நெல் ரகங்களெல்லாம் வெளியிட்டு கொண்டிருக்கின்ற திருவூர்குப்பம் நெல் ஆராய்ச்சி நிலையமும் இந்த இயக்குநரகத்தின் கீழே இயங்கி வருகின்றது. நான் மேற்கூறிய இந்த ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாம் தவிர மிகவும் குறிப்பாக கடந்த ஆண்டு திருவண்ணாமலையில் இந்த சிறுதானியங்களுக்காகவே ஒரு மகத்துவ மையத்தையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அத்தியந்தல் என்கின்ற இடத்துல திருவண்ணாமலை கோயிலுக்கு அருகாமலேயே இந்த மையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மையமும் இந்த தமிழ்நாடு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் கீழே இயங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த தமிழ்நாடு நெல்லாராய்ச்சி நிலையத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்களுடைய தலைமை இடத்தை எடுத்துக்கிட்டால் நாங்கள் வந்து ஒரு 5 துறைகளாக பிரிந்து இங்கே ஆராய்ச்சி மற்றும்
உழவர்களுக்கு தேவையான பயிற்சி மற்றும் விரிவாக்க பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த 5 துறைகளை பற்றி நாம் நாளைக்கு பார்ப்போமா? மேலும் விவரம் பெற முனைவர் ஆர் ராஜேந்திரன் அவர்களை 0948905672 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.